Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு எலாஸ்டிகேட் பண்ண ஒரு சம்மர் ஃப்ராக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ 3லேருந்து 4 வயசுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஃப்ராக் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடிமேட் எஃபெக்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்கை மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளாரல் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 1/2 மீட் ரயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ கேல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து 23 இன்ச்சஸ், ஃப்ராக்கோட ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ். ஸோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா எனக்கு வந்து 19 இன்ச்சஸ் வருது. அது கூட 1 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக இந்த ஃப்ராக்கோட லென்த் கம்ப்ளீட் லென்த் வந்து 20 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேப்ரிக் இருக்க போது அதுலேருந்து ஒரு 4 to 5 லைன்ஸ் வந்து நான் வந்து எலாஸ்டிகேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த எலாஸ்டிகேட் பண்ண எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் அப்பர் செஸ்ட் இன்ட்டு 2. ஸோ என்னோடய அப்பர் செஸ்ட் வந்து 22 இன்ச்சஸ், அதோட இன்ட்டு 2 பண்ணால் 44 இன்ச்சஸ் தான் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபேப்ரிக் தேவை. ஸோ அந்த 44 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டு 22 இன்ச்சும் பேக்கு 22 இன்ச்சும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ச்சஸ். ஸோ இப்போ அந்த 44 இன்ச் ஃபேப்ரிக் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ லென்த்து வந்து 20 இன்ச்சஸ், அகலம் வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ச்சஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிகேட் கடையில் கிடைக்கிது. இது வந்து நம்ம பாபினில் சுற்றுற மாதிரியான எலாஸ்டிகேட். ஸோ இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக நூலை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் வந்து பாபினில் சுற்றி பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு தின்னாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 2லேருந்து 3 பாபின் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க. வச்சுட்டு இது நம்ம கேஸில் போட்டு ஆக்சுவலாக எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் பாபினில் வந்து ஒயின் பண்ணுறேன். டைரெக்டாக மிஷினில் நீங்கள் ஒயின் பண்ணக்கூடாது, கையில் மேனுவலாக சுற்றணும். ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு 2 கேஸ் நான் சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இதை நான் பாபினில் எப்படி போடுறது நான் காட்டுறேன். ஸோ பாபினில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்க்ரூ தெரியுதா, அந்த ஸ்க்ரூவை லைட்டாக கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி கொடுத்த பிறகு நீங்கள் இந்த எலாஸ்டிக்கை உள்ளே போடலாம். ஓகே, இதை கரெக்டாக லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், கீழே மட்டும்தான் எலாஸ்டிக் வரப்போகுது. மேலே நார்மலாக இந்த ஃபேப்ரிக் என்ன கலர் த்ரெட்டு போடுறீங்களோ அதுதான் மேலே இருக்கும். ஓகே, லென்த் வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே விட்டுறேன், இந்த ட்ரிம்மும் நான் பண்ணலை. அதே மாதிரி அகலம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து வித்து சைடு வந்து பார்த்தோன்னா 22 இன்ச்சஸ் நமக்கு அகலம் தேவை. ஸோ அதே 22 இன்ச்சஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, ஸோ இந்த ஃபேப்ரிக்கோட அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சால்வேஜ், அதாவது கரைப்பகுதி இருக்குது. இது ஃபேப்ரிக்கோட பின் பக்கத்தில் வர மாதிரி ஜாயிண்ட்டுக்கு நம்ம விட்டுடுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ராயேஜும் மேலே இருக்க ராயேஜும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு பக்கத்தை வந்து 1/4 இன்ச்சுக்கு 2 வாட்டி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொடுங்க. ஸோ எதை வந்து 1/4 இன்ச் தைக்கிறீங்களோ அது துணியோட மேல் பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கீழே இருக்க டவுன் ஃபோல்டு வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம மடித்து கொடுக்க போகிறோம். ஸோ 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி இதை நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட பீக்கோ இருந்தாலும் நீங்கள் பீக்கோ கொடுக்கலாம், ஓவர்லாக் இருந்தாலும் ஓவர்லாக் கொடுத்து ராயேஜை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது டாப் பார்ட். இப்போ டவுன் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து நம்ம டவுன் ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப கூலான சம்மர் ஃப்ராக் இது. ரொம்ப ஈஸியான குறைஞ்ச டைம்லேயே செய்யக்கூட ஃப்ராக். பெரிய கட்டிங் கிடையாது, ஸ்லீவ் ஜாயினிங் கிடையாது, கேல்குலேஷன்ஸ் கிடையவே கிடையாது. ரொம்ப கம்மியான கேல்குலேஷன்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ இந்த துணியை திரும்பி 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக எவ்ரி 1 இன்ச் நான் இதில் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணி இது எலாஸ்டிகேட் பண்ண போகிறோம். எலாஸ்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக நீங்கள் எலாஸ்டிக் எங்கே தைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல லைன் பண்ணால் தான் எலாஸ்டிக் எல்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் இருந்து பார்க்க ஒரு ரெடிமேட் ஃப்ராக் மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்னோடய ட்ரேசிங் வீலை வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஸ்லைட்டாக ரன் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம வரைஞ்ச இந்த ஒரு பக்கத்துக்கான லைன் வந்து கம்ப்ளீட் அவுட்ஃபிட்க்கு வந்து அது ட்ரேஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 ஃபோல்ட் ஃபேப்ரிக் வச்சு ட்ரேசிங் வீலை நீங்கள் ரன் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ ஒன்ஸ் வந்து ட்ரேசிங் வீல் போட்ட பிறகு எனக்கு வந்து பார்க்க அந்த லைன்ஸ் எல்லாம் கிளியராகவே தெரியுது, டாட்டட் லைன்ஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் அவ்வளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. பட் அந்த லைன்ஸ் எங்கே இருக்குன்னு அதை வச்சு நான் அதுக்கு மேலேயே நான் டார்க்கன் லைன் பண்ணுறேன். ஸோ தட் தைக்கும்போது அவங்களுக்கு அந்த ஈஸியாக தெரியும் எந்த இடத்துல லைன் வரைஞ்சிருக்கோன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணியோட ப்ரிட்டி சைட் மேலே இருக்க மாதிரி வச்சு நம்ம ஜஸ்ட் லைக் தட் இதில் தைக்கிறோம். ஓகே, மிஷினோட டென்ஷன் வந்து 4க்கு வச்சுருங்க. தையலோட அகலம் வந்து 4 இன்ச் 4 வரைக்கும் நாபை டர்ன் பண்ணிவிட்டு இப்போது அந்த 1/4 இன்ச்சில் தைச்சோல்லையா அந்த லைனில் நம்ம இந்த லைன் மேலேயே நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். கீழே வந்து நான் வந்து எலாஸ்டிகேட் போட்டிருக்கேன் அந்த கேஸு. மேலே வந்து நார்மல் த்ரெட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி த்ரெட் பண்ணுவோம் அதே மாதிரி நீடலுக்கு போகிறது வந்து நார்மல் த்ரெட்டில் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் 5 லைன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 5 இன்ச் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு 6-7 இன்ச் வேணும்னா குழந்தையோட ஹைட்டை பொறுத்து நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இதை தைச்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாம் தைச்சு முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்குது பார்க்கவே. இப்போ இதுக்கு ஸ்ட்ராப் ரெடி பண்ணிடலாம். ஸ்ட்ராப்போட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். நம்ம அந்த கேல்குலேஷனில் பார்த்திங்கனாலே தெரியும். ஸ்டாப் வந்து நான் 4 இன்ச் சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரண்ட் 4 பேக் 4 டோட்டலாக 8 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் வந்து அலவன்ஸ்க்கு நம்ம கொடுத்து 9 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டாப் கொடுத்துருக்கோம். அகலம் வந்து ஸ்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போது இதை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஓகே, இதை துணியோட ப்ரிட்டி சைடுக்கு டர்ன் பண்ணி எடுக்கிறோம். தட்ஸ் இட். ஸோ இப்போ இது டர்ன் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ளாட்டன் அயன் கொடுத்துருங்க. அயன் பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா நீட்டாக சீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் இதில் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து தேவையான செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 22 இன்ச்சஸ். ஆனால் இதில் 21 இன்ச் இருக்குது. பிகாஸ் எலாஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும். அதனால் 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அழகாக தான் இருக்கும், ஃபிட்டடாக இருக்கும் நல்லா பாடிஸில். ஓகே, இது எவ்வளோ தான் ஃபிட்டிங் டைட்டாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து அந்த இரிட்டேட்டிங் ஃபீலே இருக்காது. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டான எலாஸ்டிக். ஓகே, ஸோ இப்போ சைட் ஜாயின் கொடுக்குறோம். அந்த சால்வேஜ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை சைடில் வந்து தைச்சோன்னா நமக்கு ஃப்ராக் வந்து 80% ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த தைச்ச அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அதோட சென்டர் எவ்வளோ வருதோ டேப்பில் பார்த்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நான் இந்த பக்கத்தில் சால்வேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா 4.5 வருது. அது அப்படியே பாதி பண்ணி இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஸ்ட்ராப் எடுங்க. ஸ்ட்ராப்போட சென்டர் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சு ராயேஜ் வெளியே வச்சு இந்த மாதிரி இதை பின் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது துணியோட ராங் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக். ஸோ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வச்சு பின் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போது இதுக்கு மேலே தைச்சு இது நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ராப் ஒரு பக்கம் தைச்சிட்டு டர்ன் பண்ணி இன்னொரு பக்கமும் இதே மாதிரி தைச்சோன்னா நமக்கு இந்த ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நார்மலாகவே சம்மரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ராக் கடையில் ரொம்ப சிம்பிளாக 1/2 மீட்டர் துணியிலே வீட்டிலே நம்மளே ரெடி பண்ணிடலாம். ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கும் ரயான் ஃபேப்ரிக்கும் ஒரு 1/2 மீட்டர் இருந்தாலே போதும். 1/2 மீட்டர்லேயே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் ஃபேப்ரிக்கோட வச்சு ஒரு ஃப்ராக் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து என் ட்ரெஸ்ஸல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.